அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி பாக்கியா மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. ஒரு பக்கம் ராதிகா சொல்கிறதெல்லாம் கேட்டு பாக்கியா மாறிடுவாளோ அப்படிங்கிற பயம்தான் அது எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் நம்ம ஈஸ்வரிக்கே தெரியாத ராதிகாவுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க நம்ம பாக்கியான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் அத்தை, என்ன தான் அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க ஒரு காலத்தில் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி நின்று எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது எல்லாமே அவங்க தான். இப்போ அவங்க புள்ள மேலே இருக்கிற பாசத்தில் கண்மூடித்தனமாக இருக்காங்க. ஆனால் அதுக்காக அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எதுவுமே எனக்கு குறையல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவுக்கு புரியும்படியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. போன பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அமோகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க நினச்சதை விட ஆர்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கூஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம ஆர்டர்ஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம பாக்கியா வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்டரை எடுத்து அந்த ஷெப்பால் வந்த பிரச்சனையே இப்போ தான் சால்வ் ஆயிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எடுக்கிற ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து நம்ம ஈஸ்வரிக்கு செலின்னு எல்லாத்தையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பொங்கல் ஆர்டர்லாம் எடுத்துருக்கிறேன், நிறையவே ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதை எல்லாத்தையும் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி வந்து, எப்போ பார்த்தாலும் உனக்கு வேலைன்னு தான் முக்கியமாக போச்சு, வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியும் மற்றதை பற்றியும் நீ கவலையே பட மாட்டேங்கிற பாக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எழில் என்ன பண்ணுறேன்னா, இந்த விஷயமா அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா முடிவெடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழிலும் ஜெனியும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. உடனே பாக்கியா வந்து, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, ஆர்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்ம நினச்சதை விட அதிகமாகவே வந்துருச்சு, அதை எல்லாமே நம்ம தரமாக செஞ்சு கொடுக்குறதுல தான் இருக்குது, எக்காரணத்தை கொண்டும் நம்ம கடையோட பக்குவமும் மாறக்கூடாது, அதே போல் டேஸ்ட்டும் குறையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பாக்கியலட்சுமி இந்த பொங்கல் ஆர்டரை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.